அதாவது அரைச்சமாவே அரைச்சாலும் அதை நல்லா அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த கதையில பல படங்கள் வந்திருந்தாலும் நம்ம அதே கதையில ஒரு படம் எடுக்கிறோம். ஆனா அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் வர்றவங்க நல்லா பார்த்து சந்தோஷமா சிரிச்சு ஒரு வைபோட போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த படத்துல இருக்கு. அததான் நம்ம தனுஷும் பண்ணியிருக்காரு. ராயன் படத்துக்கு அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயமே இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க பவிஸ் இருக்காருல்ல, அவரை பார்க்க அப்படியே ஒரு மினி ஜெராக்ஸ் ஆஃப் தனுஷ் மாதிரியே இருக்கு. தனுஷ் சார் இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்கிறாரு. தனுஷ் சாரோட பயோபிக்ல நடிக்கிறதுக்கு யார் நம்ம தேடவே தேவை. அவர் நிக்கிறது, நடக்கிறது, டயலாக் டெலிவரி பண்றது எல்லாமே எந்த ஆங்கிள் பார்த்தாலும் என்னை நோக்கி பாயும் தோட்டால பார்த்த தனுஷார அங்கங்க பாக்குற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இந்த படத்தை பத்தி பேசுவோம். இந்த படத்தோட கதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல இடங்கள்ல நம்ம பார்த்த படத்தோட கதை தான். ஆனா இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காது. கண்டிப்பா ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஃபன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா பயங்கர ஃபன்னாவும் இருக்கும். எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த லவ் சென்டிமெண்ட் அப்பா அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்டா மேத்யூ தாமஸ் வந்திருப்பாரு. அவரோட சீன்ஸ் ஒரு செகண்ட் ஹாஃப் மேல எல்லாம் பயங்கர ஃபன்னா இருக்கும். அவ்வளவு என்ஜாய் பண்ணி நாங்க பார்த்தோம். சோ இந்த படத்தை நீங்களும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அதோட கம்பேர் பண்ணாம நல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு மைண்ட் செட்டோட போய் ஒரு ஜாலியான படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்க கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. அடுத்து டிராகன் ரிவ்யூவோட வரேன்.